2022ஆம் ஆண்டு பிகேஆர் கட்சி தேர்தலின் போது கட்சி பொதுப் பேரவையில் ஏற்பட்ட பிளவு சூழ்நிலை இம்முறை நடத்தப்படும் பேரவையில் மீண்டும் நிகழாது என்று தகவல் பிரிவு தலைவர் லத்தோஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். தொகுதி மட்ட கட்சி தேர்தலில் பல பிரபலமான வேட்பாளர்கள் தோல்வி அடைந்த போதிலும் எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறாத சூழ்நிலையின் அடிப்படையில் தொடர்புத்துறை அமைச்சருமான அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். மலாக்காவில் நடைபெற்ற மிக மோசமான பொது பேரவையில் என்ன நடந்தது என்பதை தாம் பார்க்கவில்லை என்றும், ஒவ்வொரு பேரவைக்கு பிறகும் அஸ்மின் அலி செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொள்வார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதுதான் பிரிவினைக்கான அடித்தளம் என்றும், அது மிகவும் மோசமானது என்றும் அவர் கூறினார். இறைவனுக்கு நன்றி, இம்முறை மிகவும் சிறப்பாக உள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற தொகுதி மட்ட தேர்தலில் தேவையற்ற சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.